ஏசாயா தீர்க்கதரிசனம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த வசனத்தை செய்தி துவங்குறதுக்கு முன்னாடியே முதலாவது மனப்பாடம் பண்ணிருங்க. பைபிளை பார்க்காம என்ன பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். என் வாயை பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லிடலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளும் மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். இந்த செய்தியின் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, பூர்ண சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒரு 50% சமாதானம் அல்ல, 90% சமாதானம் அல்ல. எவ்வளவு சமாதானம்? 100க்கு 100 பூரண சமாதானத்தோடு அவர் நம்மை காத்துக் கொள்ளுகிறார். நமக்குள்ளே பூரண சமாதானம் இருந்தா அதற்கு வெளிப்படையான சில அடையாளங்கள் இருக்கும். ஒருவருக்குள் முழுக்க முழுக்க பூரண சமாதானம் இருந்தா அதனுடைய முதல் அடையாளம் நல்லா தூக்கம் வரும். தூங்கும் போது மாத்திரை போடாமலேயே எப்படி தூக்கம் வரும்? 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. ஒருத்தருக்குள்ள முழுமையான சமாதானம் இருந்தா தூக்கம் நல்லா வரும். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அப்ப சுகமான தூக்கம் யாருக்கு வருகிறது? உள்ளத்துல சமாதானம் இருந்தா. எங்க நான் மாத்திரை போடாம தூங்குறேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்து அலையில சொல்லுங்களா. நான் புரண்டு படுக்காம ராத்திரி கண்ணை மூடனா காலையில தான் எழும்புறேன். அப்படி ஒரு சுகமான தூக்கம் ஏசுனார் தராரு. அப்படிப்பட்டவங்க இடி முழக்கம் போல சொல்லுங்களா. அது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். பூரண சமாதானம் மனதில் இருந்தா தூக்கம் நல்லா வரும். 2வது அடையாளம், உள்ளத்துல முழுமையான சமாதானம் இருந்தா பார்க்கிற எல்லாரையும் பார்த்து உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம்னு மற்றவர்களை பார்த்து கூறுவார்கள். உபாகமம் 20:10 படிங்க. நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் போது அந்த பட்டணத்தாருக்கு சமாதானம் கூற கடவாய். ஆமென். எல்லாம் கவனிங்க. எதிரியா இருந்தாலும் உங்க வாயிலிருந்து என்ன வரும் சொல்லுங்க. நம்ம பார்க்கிற ஆளு பரம விரோதியா இருந்தாலும் நீங்க அவருக்கு என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இப்படி யார் சொல்றாங்களோ அவங்க உள்ளத்துல சமாதானம் முழுமையாக நிரம்பி இருக்கிறது. ஒரு உள்ளத்துல முழுமையான சமாதானம் தான் முதல் அடையாளம். நன்றாய் தூக்க வரும். ஒருடைய உள்ளத்துல முழுமையான சமாதானம் தான் பார்க்கிறவங்களை பார்த்து பிரதர் உங்களுக்கு சமாதானம், சிஸ்டர் உங்களுக்கு சமாதானம். இன்னொரு அடையாளம் இருக்கு, அது ஆச்சரியமான ஒரு அடையாளம். யோபு 5:23 வசனத்தை படிங்க. வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும். எல்லாம் கவனிங்க. நடந்து போகும்போது உங்க காலு கல்லுல எத்தாது. நீங்க எத்தனை மாதிரி போனாலும் அந்த கல்லு சொல்லும், பாஸ்டர் உங்களுக்கு சமாதானம், கொஞ்சம் விலகி போங்க, என்ன எத்திராதேன்னு கல்லு நம்மளை போட பேசுமா. வெளியின் கல்லுகளோடும் உமக்கு என்ன இருக்குமா? உடன்படிக்கை. கால்ல எத்தி கல்லுல எத்தி கீழே விட மாட்டீங்க. அப்புறம் வெளியின் மிருகங்களும் உம்மோட சமாதானமா இருக்கும். மிருகங்களோடு கூட நமக்கு என்ன இருக்குமா? என்ன இருக்கும்? அப்போ வழியில போகும்போது பாம்பு கடிக்காது, பல்லி கடிக்காது, பூரான் கடிக்காது, தேளு கொட்டாது, காக்ரோச் வந்து நம்மளை பயப்படுத்தாது, தோதிராம் கொசு கடிக்காது, ஈ கடிக்காது. அப்படியே கொசு கடித்தால் அதுதான் சாகும். ஈ வந்து உங்கள் மேல் ஊட்டினால் அந்த ஈ தான் மயங்கி விடும். அல்லேலூயா. மிருகங்களோடு கூட என்ன இருக்கு? நமக்கு என்ன இருக்கும்? சமாதானம். பால் ஏங்கிச்சோ. அவர் ஊழியத்தில் ஆரம்ப நாட்கள் நடந்த ஒரு அடையாளம் நான் உடைய புத்தகத்தில் வாசித்தேன். ஒரு மலையில போய் ஊழியம் செய்து இறங்கி வர பாதம் மாறி இருட்டி விட்டது.
ஊருக்குள்ள வர தெரியல, பாதி மலை தான் இறங்கி இருக்கார், சுத்தி சுத்தி வரார். கடைசியில இருட்டி விட்டது. உன்னை பால் வாங்கிச்சோ, என்ன செய்ய? இந்த இரவு சோறும் இல்லை, தனிமை, கட்லோ பாயோ தலையணையோ இல்லை, இந்த மலையில தூங்க வேண்டியதான் அப்படின்னு படுத்தார், தூங்கிவிட்டார். ஆனா அது ஒரு பனி காலம். இரவில் அடிக்கிற பனியில மனுஷன் செத்தே போவான். ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துட்டு அவர் பாட்டில் தூங்கிட்டார். வழக்கமா அதிகாலை 5 மணிக்கு அவர் எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. விழித்து பார்த்தார், யாரோ இவரை கட்டி பிடிச்சு படுத்து கிடக்காங்க. இந்த மலையில, மலை நடுப்பகுதியில யார் நம்மளை கட்டி பிடிச்சிருக்கா? கண்ணை திறந்து பார்த்தா இவர் முகத்தோட முகம், கையோட கை, காலோட காலு இறுக்கி கட்டி பிடிச்சு புலி ஒண்ணு படுத்து கிடக்கான். ரியலா உண்மையா நடந்தது போல எங்கேச்சோ ஊழியத்துல கண்ணமொழி பார்த்தா யாரு கட்டி பிடிச்சு படுத்து கிடக்கா? புலி. அதனுடைய சூடு மூச்சு இவர் மேல படுதான். ஏன் புலி வந்து கட்டி பிடிச்சு படுத்திருக்குன்னா, அது இவரை கட்டி பிடிச்சு படுக்கலன்னா அது செத்து போயிருக்கும். அது இவரை கட்டி பிடிச்சு படுத்தனால இவரும் பிழைச்சுக்கிட்டாரு. ஆமா, அதான் பைபிள்ல போட்டிருக்கல, 2 பேராய் படுத்துக் கொண்டால் சூடு உண்டாகும். அன்னைக்கு 2 பேரா படுத்துக் கொண்டது யாரு? பால் எங்கிச்சோவும் புலியும். மிருகங்களோடு கூட நமக்கு என்ன இருக்கும்? உடன்படிக்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப புலி வந்து கட்டி பிடிச்சு பார்த்தாலும் நம்ம சாக மாட்டோம், பிழைச்சுக்கிறோம். கர்மேல் விசுவாசிக்கு ஆயுசு கட்டியா வச்சிருக்காங்க. 100 வருஷம். பாம்போ, பல்லியோ, பூரானோ, புலியோ, எலியோ, குரங்கோ உங்களை கடிக்காது. எத்தனை பேர் விசுவாசத்தோட அல்லேலூயா சொல்லுவீங்க? வெளியின் மிருகங்களோடு கூட உங்களுக்கு என்ன இருக்கும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பூரண சமாதானம் உள்ளத்துல இருந்தா 3 அடையாளம். 1, இரவுல நல்லா தூங்குவீங்க. 2, யாரை பார்த்தாலும், எதிரி யாருனாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக வாழ்த்துவீங்க. 3வது, கல்லுகளோடு நமக்கு உடன்படிக்கை இருக்கும், மிருகங்களோடு நமக்கு சமாதானம் இருக்கும். இந்த 3 அடையாளம் பூரண சமாதானத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தருகிறார். இந்த பூரண சமாதானம் யாருக்கு? ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர்கள். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், முழுகி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் எடுத்திருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளையா ஜீவிக்கிறோம். ஆனா இந்த கர்த்தரை பற்றி கொள்வதில் உறுதியான மனதோடு பற்றி இருக்கிறோமா? ஓசியாவின் தீர்க்கதரிசனம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எப்பிராயீமின் பக்தி எப்படிப்பட்ட பக்தியா? எப்பிராயீமே, எப்பிராயீமே உனக்கு என்ன செய்வேன்? உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, யூதாவே உனக்கு என்ன செய்வேன்? உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி, உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும், விடியற் காலத்தில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிற பக்தி. தீர்க்கதரிசி வேதனையோடு கூட எப்பிராயீமின் பக்தியை எடுத்து நமக்கு முன்னே நிறுத்துகிறார். நம்முடைய பக்தி மன உறுதியோடு கர்த்தரை பற்றி கொள்கிற பக்தியா, ஒளிந்து போகிற பக்தியா? எந்த அளவுக்கு ஒளிந்து போகுதா? காலையில மேகம் கூடி வருது, குளிர் மேகம், கருமேகம், மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறோம். வெயில் அடிச்ச உடனே மேகம் சிதறி, மேகம் வறண்டு, மேகம் கலைந்து போகிறது. மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, ஆனா மழை வரல. விசுவாசி மாதிரி இருந்தாங்க, ஆனா இப்ப விசுவாசியா? சொல்லுங்க. பக்தி போல இருந்துச்சு, ஆனா இப்ப பக்தி இல்ல. அப்புறம் விடியற் காலத்தில் தோன்றும் பனி. நான் எங்க ஊர்ல இருக்கும்போது இந்த விடியற் காலத்து பனியை பார்த்திருக்கிறேன். காலையில வீட்டை விட்டு வெளியே வந்து அப்படியே கிணத்து பக்கம் குளிக்க போனா அருகம்புல் மேல முத்து முத்தா முத்து முத்தா முத்து முத்தா வெள்ளை வெள்ளை நேரத்துல பனித்துளிகள் அழகா இருக்கும். வேப்ப மரம், மாமரம், புளிய மரம், எந்த மரத்தை பார்த்தாலும் இலைகள் மேலே முத்து முத்தா முத்து முத்தா வெள்ளை வெள்ளையா பனித்துளி இருக்கும். ஆனா இந்த காலை வெயில் ஒரு 7 மணியத்தான் ஆகணுமே, அந்த வெயில் வெளிச்சம், வெயிலின் உஷ்ணம் இந்த பனித்துளி மேல் விழுந்த உடனே அது ஆவியா மாறி இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிருது. எப்பிராயீமின் பக்தி காலையிலே
தோன்றுகிற மேகத்தை போல மழை பெய்யல, விடியற் காலத்திலே தோன்றுகிற பனியை போல மறைஞ்சு நிலைச்சு நிக்காம ஒளிஞ்சு போகுது. உங்கள் பக்தி எப்படி? உங்கள் பரிசுத்தம் எப்படி? கர்த்தரை பற்றி கொள்ளுகிற உங்கள் இதயம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று போட்டிருக்கிறதே. ஆண்டவரை நம்முடைய மனது உறுதியாய்த்தான் பற்றி இருக்கிறதா? பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜாவின் பக்தியை இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன், உன்னிடத்துக்கு வருவேன், நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியது உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, 7 நாள் காத்திரு. சவுலுடைய பூர்வீகம் விவசாயம். நீங்க அடுத்த அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சாயங்காலமான போது உழவு உழுதுட்டு ஏர் கலப்பையோடு ஏர் மாட்டோடு ஒரு வீட்டுக்கு திரும்பி வரார். அப்ப குலத்தொழில் எது? விவசாயம். நன்றாக உழுவார், விவசாயம் நல்லா பண்ணுவார். அந்த விவசாயத்தில் விளைகிற காய்கறிகளை வீட்டுக்கு ஏற்றிட்டு வர கழுதைகளை வைத்திருந்தார்கள். ஆமா, இன்னைக்கு நீங்க கொடைக்கானல் மலையில் ஏறி போய் பார்த்தீங்கன்னா அந்த மலையில நிறைய சௌ வெஜிடேரியன் விளையும். அதை மனுஷன் தூக்கிட்டு வர முடியாது. மேட்டை நோக்கி மலையை நோக்கி நிறைய பேர் விவசாயிகள் எல்லாருமே கழுதை வச்சிருப்பாங்க. 2 மூடை சௌச்சவை அறுவடை செய்து இந்த பக்கம் ஒரு மூட்டை இந்த பக்கம் ஒரு மூட்டை கட்டி விட்டா அது மலை மேல ஏறி வரும். விவசாயிகள் பொதி சுமப்பதற்காக என்ன வச்சிருப்பாங்க? கழுதை. அதுல ஒரு கழுதை காணாம போயிட்டு, ஒரு கழுதை காணாம போயிட்டுன்னு இந்த அப்பா கீஸ் இந்த சவுல கழுதைய தேடி போயிட்டு வாடான்னு சொல்ல 3 நாட்கள் தேடி அழுத்து போய் கழுதைய காணலன்னு திரும்பும் போது சாமுவேல் தீர்க்கதரிசி இவரை கண்டு இவருடைய சிரசின் மேல குப்பிய ஊற்றி ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். பூர்வீகம் என்ன? விவசாயம். எப்ப ராஜா அபிஷேகம் வந்தது? ஆஃப்டர் ஆல் ஒரு கழுதையை தேடி போனவனுக்கு. ஆகவே வேதம் சொல்லுது பாருங்க, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து. அப்ப உயர்த்தின பிற்பாடு நீங்க எப்படி இருக்கணும்? தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ ராஜாவான பிற்பாடு முதலாவது ஒரு யுத்தம் நடக்கும். அதில் வருகிற எதிரிகளுக்கு பேரு பெலிஸ்தியர்கள். அந்த பெலிஸ்தியரோடு யுத்தம் துவங்குவதற்கு முன்னே நீ எனக்காக 7 நாள் காத்திரு, நான் வருவேன், சர்வாங்க தகன பலி சமாதான பலி இடுவேன். எல்லாம் நல்ல கவனிங்க. விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? எங்கள் மேல் இருப்பது ஆசாரிய அபிஷேகம், தீர்க்கதரிசியின் அபிஷேகம். உங்கள் மேல் இருப்பது ராஜ அபிஷேகம். எடி முழக்கம் முதல்ல சொல்லுங்க. எல்லாம் கவனிங்க. எல்லாம் ஒண்ணுன்னா அங்கதான் நிறைய பேர் தவறு செய்யறாங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டுல விசுவாசிகளுக்குள்ள நிறைய பேருக்குள்ள குழப்பம், பைத்தியம் முடிச்ச மாதிரி அலைறாங்க. எங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் ஆசாரிய அபிஷேகம், தீர்க்கதரிசியின் அபிஷேகம். உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் சொல்லுங்க, ராஜ அபிஷேகம். யுத்தம் பண்ணுவது, நாட்டை பிடிப்பது, நாட்டை அரசாளுவது, அதான் உங்க மேல இருக்கிற அபிஷேகம். எங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களுக்காக நாங்கள் பலி செலுத்தி கர்த்தரை ஆராதித்து கர்த்தர் சொல்ற வார்த்தையை வாங்கி உங்களுக்கு கொடுப்பது. ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆசாரியன், கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை உங்களுக்கு சொல்லும் போது நாங்கள் தீர்க்கதரிசி. சாமுவேல் ஆசாரியன், சாமுவேல் தீர்க்கதரிசி, சவுல் சொல்லுங்க. வசனத்தை சொல்லிட்டு தானே கேட்கிறேன், என்ன அபிஷேகம்? ஆகவே நான் வந்து உனக்காக சர்வாங்க தகன பலி செலுத்தி கர்த்தரிடத்திலே நீ என்ன செய்ய வேண்டும் என்று வார்த்தையை தெரிவிக்க மட்டும் எத்தனை நாள் காத்திரு? என்ன பண்றார் பாருங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் இப்பொழுது படித்துக் கொண்டே வாருங்கள்.
8ஆம் வசனம் படிங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. நீங்க மாத்தி படிங்க. பாஸ்டர் ஜான்ராஜ் சொன்ன டைமுக்கு வரவில்லை. ஏன் வரல? வண்டி பஞ்சரா இருக்கலாம், ஒரு வேளை காருக்கு போட டீசல் குறைந்திருக்கலாம். ஆகவே வண்டி ஆமத்தூருக்கும் சிவகாசிக்கும் இடையில நிற்கலாம். ஒரு வேளை ஒரு கற்பனையில சொல்லுங்களேன், ஏன் வரவில்லை? ஊழியக்காரன் சொல் தவற மாட்டார். ஆனா வருகிற பயணத்திலே ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு தடை குறுக்கிட்டு விட்டது. பாஸ்டர் சொன்னார், சொன்ன டைமுக்கு சொல்லுங்க, வரவில்லை. படிங்க. சாமுவேல் குறித்த காலத்தில் வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், அப்படின்னா என்ன? ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. என்ன அது? வெந்தை கோசக்காரங்க வளவளா வைக்கப்படப்பன்னு நீண்ட நேரம் ஜோம் பண்ணுவாங்க. சரி போயிட்டு போட்டோம்னு பார்த்தா இன்னும் பாஸ்டரே வரல. சரி வாங்க போவோம் என்று வந்தவங்க, கல்யாணத்துக்கு வந்தவங்க, ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க முறுமுறுத்துட்டு என்ன செய்ய போறாங்க? சாப்பிடாம போறாங்க. படிங்க. அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். இங்க தாங்க விசுவாசிகள் தவறு செய்யறாங்க. ராஜாக்களே, நீங்கள் ராஜ அபிஷேகத்தில் நின்று ஜீவிக்க வேண்டும். நீங்கள் ஆசாரி அபிஷேகத்தையோ தீர்க்கதரிசியின் அபிஷேகத்தையோ பெறவில்லை. ஆகவே ஆசாரியன் செய்கிற ஊழியத்தையோ தீர்க்கதரிசி செய்கிற ஊழியத்தையோ நீங்கள் செய்ய கூடாது. மிஞ்சின கர்மத்தில் தலையிடக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய ஊர்ல பாத்தீங்கன்னா சோதரம் ஆஸ்வால் ஜே ஸ்மித் சொல்றார், உன்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தால் தாயின் வயிற்றிலே அழைப்பார். அதை எதற்குள்ளே தெரிந்து கொள்ள வேண்டும்? 25 வயதுக்குள்ளே. யோவான் சான் எப்போது ஊழியத்துக்கு வந்தார்? 30 வயதுல. அந்த காலத்துல வாலிபம் 30. இயேசு எப்போ ஊழியத்துக்கு வந்தார்? 30ல. அந்த காலத்துல வாலிபம் எப்போ சொல்லுங்கள்? இந்த காலத்துல வாலிபம் 20. 18 வயசுல 17 வயசுல கல்யாணம் கட்டிக்கிட்டு இருக்கான். இந்த காலத்துல வாலிபம் எந்த வயசு? என்ன பாருங்க, பிரசனத்தை நல்லா கவனிச்சுட்டு வாங்க. வெட்டி முழக்கம் போல சொல்லுங்க. ஹல்லேலூயா. அழைப்பு, ஊழி அழைப்பு, ஆசாரி அழைப்பு, தீர்க்கதரிசி அழைப்பு தாயின் வயிற்றிலேயே. அது எந்த வயசுக்குள்ள உங்களுக்கு தெரியணும்? இந்த காலத்துல சொல்லுங்க. அதுக்கு பிந்தி தெரிஞ்சா நீங்கள் துணிகரமாய் உங்கள் அபிஷேக அளவை தாண்டி போகிறீர்கள். அதான் சவுல் செஞ்ச பெரிய தவறு. தோத்திரம் கவனிங்க. உறுதியாய் பற்றிக்கொள்ளும் மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். இப்ப சவுல் என்ன பண்ணிட்டார் சொல்லுங்க? ராஜா யுத்தம் பண்ண வேண்டியவர், தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தையை கேட்ட விற்பாடு அதன்படி புறப்பட்டு போக வேண்டியவர். இவரே சர்வாங்க தகன பலியை செலுத்திட்டார். நம்ம ஊர்ல பாக்குறோமா? 35 வயசுல, 40 வயசுல, 45 வயசுல, 50 வயசுல, 60 வயசுல நிறைய பேர் இப்போ பைபிளை தூக்கிட்டு ட்ரம் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. கேட்டா கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். நிறைய சவுல்கள் இந்த நாட்களிலே நம்ம ஊர்ல எழும்பிட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆசாரியன், தீர்க்கதரிசி, அதற்கென சாமுவேல அல்லது அது போன்ற சிலரை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சவுல் செய்யற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, தன் அபிஷேக அளவை தாண்டி தன்னிடத்தில் இல்லாத ஆசாரிய அபிஷேகம், தன்னிடத்தில் இல்லாத தீர்க்கதரிசியின் அபிஷேகம் தன்னிடத்தில் இருக்கிறதாக நினைத்துக் கொள்கிறார். வாட் இஸ் த சீக்ரெட்? பாஸ்டர் வர தாமதம். பாஸ்டர் வர அவ்வளவுதான். நீங்க தொடர்ந்து படிச்சு பாருங்க. தோத்திரம் அடுத்த வசனம், 10வது வசனம். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். அப்ப இவரு வீட்டை விட்டு புறப்பட்டாருங்க. வந்துட்டு இருக்கும் போது ஏதோ டிலேங்க. சர்வாங்க தகன பலியிட எவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கும்? ஒரு ஆட்டை வெட்டி உரிச்சு அடுப்புல வைக்க எவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கும்? 3 மணி நேரம் பிடிச்சிருக்குமா? சொல்லுங்க, எத்தனை மணி நேரம் பிடிச்சிருக்கும்?
3 மணி நேரம் கழிச்சு 7 நாள் காத்திருந்தவன் அவனுடைய மன உறுதியை பாருங்க. இன்னொரு 3 மணி நேரம் காக்கக்கூடாதா? இன்னொரு 30 மணி நேரம் காக்கக்கூடாதா? நான் சொல்லுகிறேன், எத்தனை மணி நேரம் காத்திருந்தால் என்ன, உங்கள் அபிஷேக அளவுக்குள் நீங்கள் நின்றால் அது உங்கள் வாழ்க்கையில வெற்றி, ஆசீர்வாதம், செழிப்பு, ஜெயம். ஹல்லேலூயா. தன்னிடத்தில் இல்லாத அபிஷேகத்தை இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஓவர் ஸ்டெப் எடுத்து வச்சா பின்னாடி நீங்க படிங்க. முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுலனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சோதரம் படிங்க. வசனம், கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் படிங்க. எண்ணி துணிந்து வெரி குட். உண்மையா ஒத்துக்கிட்டாரு. எண்ணி துணிந்து அப்படின்னா ஆவியானவர் சொல்றாரு, நோ சவுல், இது உன் அபிஷேகம் இல்ல, இது உன்னுடைய டியூட்டி அல்ல. நீ ராஜா, நீ யுத்தம் பண்ணணும். ஆசாரியன் செய்யற ஊழியத்தை நீ செய்யக்கூடாது. தீர்க்கதரிசி செய்யற ஊழியத்தை நீ செய்யக்கூடாது. 7 நாள் காத்திருந்த, இன்னொரு சில மணி நேரம் காத்திரு. இன்னும் 7 நாள் ஆனாலும் பரவாயில்லை, காத்திரு. உன் அபிஷேக அளவிலே நின்றால் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்கள் அபிஷேக அளவை தாண்டி அதற்கு வெளியே போனா படிங்க. எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து படிங்க உங்க பைபிள. சாமுவேல் சவுலை பார்த்து என்ன சொல்றாரு? புத்தியீனமாய் செய்தீர். இப்படி செய்வது என்ன செயல்? புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைய கைக்கொள்ளாமல் 7 நாள் காத்திரு என்று கர்த்தர் சொன்னார். நீர் காத்திருக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றிக்கொள்ள உனக்கு மனது இல்லை. மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் நிலைப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் சொல்லுங்கள். வாட் இஸ் தி சீக்ரெட்? இந்த இலைகளுடைய ராஜ்யபாரம் கவிழுகிறதே, சிலருடைய ராஜ்யபாரம் உடைகிறதே, சிலர் ராஜ்யபாரம் தோல்வியை நோக்கி போகிறதே, சிலருடைய ராஜ்யபாரம் சீனதிசை அடைகிறதே, சிலருடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை விட்டுவிட்டு சாபத்தை நோக்கி இறங்கி போகிறதே. என்ன காரணம்? என்ன விஷயம்? அபிஷேக அளவுக்குள்ள நின்று வாழ்கிறத விட்டுட்டு அபிஷேக அளவை தாண்டி தீர்க்கதரிசியின் அபிஷேகத்தை நோக்கியும் ஆசாரிய அபிஷேகத்தை நோக்கியும் கால் வைப்பதான் காரணம். கிளை நீங்க படிங்க. இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே. இப்ப கர்த்தர் சொல்ல இந்த காலவெளியிலே செய்தி உள்ள போகுள்ள சவுல் எண்ணி துணிந்து புத்தியனமா செய்தார். காரணம், தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொன்னார்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள். இயேசு கிறிஸ்து கூட வருவேன் தான் சொன்னாருங்க. 2016 வருஷம் ஆகியும் இன்னும் தாமதம் பண்ணிட்டு இருக்கார். டிலே மீன்ஸ் நாட் டினை. எல்லாம் இங்கிலீஷ்ல சொல்றத கவனிங்க. டிலே மீன்ஸ் நாட் டினை. இயேசு தாமதம் பண்ணிடுறான்னா உங்களை புறக்கணிக்கிறான்னு அர்த்தம் இல்ல. ஏற்ற காலத்தில் வருவார், அற்புதங்களை செய்வார். இடி முழக்க முதல்ல சொல்லுங்க. நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்துல ராஜாவாகவே நில்லுங்க. தீர்க்கதரிசி செய்யற ஊழியத்தை தீர்க்கதரிசி செய்யட்டும். காத்திரு காத்திரு காத்திரு. கர்த்தர் இந்த காலவெளியிலே பலரோடு சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திரு. தேவ மனுஷன் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையின்படி, கர்த்தருடைய வசனத்தின்படி காத்திரு. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். தொடர்ந்து 39 வருஷம் எல்லாம் கவனிங்க. அடுத்த இப்ப இந்த காரியம் நடக்கும்போது சவுலுக்கு 1 வருஷம் தான் முடிந்தது. அடுத்த 39 வருஷம் சவுலுக்கு தீராத தலைவலி. என்னதுங்க? அப்படிதான் நேரடியா பைபிள போடல. கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி வந்து அவனை கலங்க பண்ணி, அந்த ஹீப்ரூல அதுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்கு? ஒரு குத்துச்சண்டை வீரக்காரன் தலையில வந்து குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி பொல்லாத ஆவி இந்த சவுலின் தலையை குத்திக்கிட்டே இருக்கும்.
ஈட்டி எடுப்பான், பக்கத்தில் யார் இருந்தாலும் குத்திப்பிடுவான். அது மனைவியா இருந்தாலும் குத்துவான், அது மகன் யோனத்தானா இருந்தாலும் அவனையும் குத்துவான், அது மருமகன் தாவீதா இருந்தாலும் அவனையும் குத்துவான். யாரை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. காரணம் என்ன? என்ன தாக்கல் சொல்லுங்க? பொல்லாத ஆள். ஆகவே கர்த்தருக்காக உறுதியா காத்திருக்கிறதை விட்டுட்டு துணிகரமா ஏதாவது மீறுவோமானா, அருமையான சகோதரா சகோதரி, இந்த பயங்கரமான ஆவிகளின் தாக்குதல், தலைவலி, தீராத தலைவலி, பொல்லாத ஆவியினால ஒரு தலைவலி வந்தா மருந்தோ மாத்திரையோ மருத்துவர்களோ டாக்டர்களோ குணமாக்க முடியாது. எந்த கூட்டத்துக்கு போனாலும் குணமாகவும் சொல்லுங்கள் முடியாது. தேவை மனந்திருமுதல். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே. பாடுவோம். மன்னியுமே இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும் இயேசுவே என் தெய்வமே. நான் மன உறுதியோடு இருக்க வேண்டிய 4 சத்தியத்தை இந்த வேளையிலே செய்தியாய் உங்கள் முன்பாய் ஆவியானுடைய துணையோடு வைக்க போகிறேன். முதலாவது, நாம் மன உறுதியாய் இருக்க வேண்டிய சத்தியம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். முதலாவது, நாம் மன உறுதியாய் இருக்க வேண்டிய சத்தியம் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனை எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. பிசாசை எதிர்த்து நிற்பதிலே விசுவாசிகள் விசுவாசத்தில் மன உறுதியாயிருக்க வேண்டும். சவுல் மாதிரி 7 நாள் காத்திருந்துட்டு 8ஆம் நாள் எங்கேயாவது ஓடக்கூடாது. அல்லது நீங்களே என்னத்தையோ குழப்படியா செய்து பரிகாரம் தேடக்கூடாது. மன உறுதியோடு நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய முதல் ஆவிக்குரிய சத்தியம், பிசாசை எதிர்த்து நிற்பதிலே எப்படி இருங்கள்? மன உறுதியோடு இருங்கள். இதற்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிங்க. பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று. போதும், எல்லாம் சொல்லுங்க. நான் உம்மை விடுகிறதில்லை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க. பிள்ளையின் தாயோ நான் உம்மை. அதான் மன உறுதி. மன உறுதியோடு இவள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறா. இவளுக்கு என்ன பிசாசின் போராட்டம்? சூனேமியாள் தன் கணவரோட அமைதலாய் ஜீவிக்கும் போது அவளுக்கு ஒரு குறை. என்ன? அநேக வருஷங்களாய் அவளுக்கு பிள்ளை செல்வம் இல்லை. தீர்க்கதரிசி அந்த ஊர் வழியா வரும்போதெல்லாம் இவங்க வீட்டில் தங்குவார், சாப்பிடுவார், அப்புறம் போயிடுவார். ஒரு நாளுடைய உள்ளத்தில், என்னது இந்த வீட்டில் வர்றோம், தங்குறோம், சாப்பிட்றோம், குழந்தை சத்தத்தையே காணுமே. உதவி ஊழியக்காரன் கேசியை பார்த்து, கேசி அந்த சூனேமியாளிடத்தில் விசாரி, அவளுக்கு ஏதாவது தேவை இருக்குதா? அவர் உடனே ஓடி வந்து சொன்னார், அவர் நல்லா தான் இருக்காங்க அந்த சிஸ்டர், ஆனா அம்மா அப்பான்னு சொல்ல ஒரு பிள்ளை செல்வாங்க இல்லை. அவ்வளவுதாங்க. தீர்க்கதரிசி சொன்னார், அடுத்த வருஷம் உன் வீட்டுக்கு இந்த வழியா நான் ஊழியத்துக்கு வரும்போது உன் கையிலே ஒரு ஆண் பிள்ளைய அணைத்து கொண்டிருப்பார். உடனே அவர் சொன்னா, தீர்க்கதரிசியே இப்படியெல்லாம் சொல்லி என்னை கேவலப்படுத்திடாதீங்க, அந்த ஆசையெல்லாம் போச்சு, அந்த எண்ணமெல்லாம் போச்சு, அதெல்லாம் அந்த ஜபத்தெல்லாம் விட்டு எவ்வளோ காலம் ஆயிட்டு. இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார், அடுத்த வருஷம் உன் கையில் ஒரு குமாரன் இருப்பான். என்ன ஆச்சரியம்!
பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ, அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளை செல்வம் கிடைத்தது. கரங்களை வித்தியாலயிலே சொல்லுங்க. இப்ப அவன் வளர்ந்து வருகிறான். புருஷன் அறுப்பருக்கள் மத்தியிலே வயல் இருக்கும்போது இந்த பிள்ளை ஆண்டான். சின்ன பையன், அப்பா பார்த்துட்டு வாரேன், அப்பா பார்த்துட்டு வாரேன், அப்பா பார்த்துட்டு வாரேன். சில பிள்ளைகள் கையை காலை சும்மா வச்சுட்டு இருக்காது, பார்த்துருக்கீங்களா? துரு துரு துருன்னு இருக்கும். அந்த மாதிரி பிள்ளைகளுக்காக நீங்கள் தலையில் கவிச்சு பொல்லாதாவியே ஓடுன்னு ஜெபம் பண்ணணும். இந்த முதல் குறிப்பை பிசாசை எதிர்த்து நிற்பதில் எப்படி இருக்கணும்? மன. சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு குடிச்சாலும் எவ்வளவு வயிறு நஞ்சாலும் உடனே தெரியும் இது பேய். உள்ள இருக்கிறது என்னது? பேய். எவ்வளவு சுகம், எவ்வளவு ஆரோக்கியம், எவ்வளவு வசதி பண்ணி கொடுத்தாலும் அப்புறமா அழுகும். தோதிரம் உடனே சொல்லணும் இது என்னது? பேய். ஆமா, பேய் 25 வயசுக்கு அப்புறம் தான் தலைமுடி வச்சு போட்டு ஆடும் நினைக்காதீங்க. கற்பத்தில் இருக்கும்போதே கற்பத்தின் கனிய பேய் தாக்கும். பிறக்கும் போது தாக்கும், வளர்க்கும் போது தாக்கும், தொட்டியில் இருக்கும் போதும் தாக்கும். ரொம்ப ஜாக்கிரதை. இந்த பிள்ளை துருதுரு பிள்ளை. தோதிரம் ஒருவேளை லேட்டா கிடைச்சதுனால செல்லமோ வளர்த்தாங்களோ என்னமோ, செல்லமா வளர்த்தீங்களோ அந்த பிள்ளைக்குள்ள பலவிதமான ஆவிகள் என்ன செய்யும்? உள்ள புகுந்துரும். இடி முழக்கம் போல அலையில சொல்வான், பிள்ளை வளர்ப்பில் ரொம்ப கவனமா இருங்க. தோத்திரம் உண்டாட்டும். செல்லம் தேவை, அடியும் தேவை, கடியும் தேவை, பிரம்பும் தேவை, குச்சியும் தேவை. அல்லேலூயா. கையில் அடிக்கப்படாது. பிள்ளை எப்படி இதில் அடிக்கணும்? பிரம்பினால். அப்படிதான் போட்டிருக்கு, பிரம்பு. ஆமா, சும்மா கையில் அடிக்கிறது, காலில் ஃபுட்பால் விளையாடுறது அதெல்லாம் பேய் வேலை. தோத்திரம். அப்படின்னா உங்க தலைமையில கை வச்சவங்கன்னு அர்த்தம். ஆமா, அந்த மாதிரி அம்மாவோ அப்பாவோ ஃபுட்பால் வாலிபால் பிள்ளைகள்கிட்ட விளையாண்டீங்கன்னா உங்களுக்குள்ள பொல்லாத ஆவி இருக்கு. மொத்தத்தில் பிசாசை எதிர்த்து நிற்க நமக்கு என்ன வேணும்? விசுவாசத்தில் உறுதி. இந்த வீட்டில் இந்த பிள்ளை துருதுன்னு இருந்தான். அப்பா போய் பார்த்துட்டு வரேன், போடா. போனான் பாருங்க. அப்பா பக்கத்தில் போனா. நான் எழுத்தாளனா இருக்கனால ஜபத்தில் தியானத்தில் உன்னை கண்டுபிடிச்சேன். இவளை ஒருவேளை இவனை ஒரு விரியன் பாம்போ ஏதோ ஒரு விஷப்பூச்சியோ அவனை கடித்து விட்டது. ஏன்னா வயல் பகுதி பார்த்தீங்கன்னா விரியன் பாம்பு இருக்கும், நல்ல பாம்பு இருக்கும், எல்லா பாம்பு இருக்கும். எல்லா பாம்புகளும் இருக்கிற இடம் எது? அறுவடை செய்கிற நெல் வயல், கோதுமை வயல், எல்லா பாம்புகளும் இருக்கும். ஏன்னா அதுக்கு வேண்டிய ஆகாரம் இருக்கு, அதுக்கு வேண்டிய சூடும் இருக்கு, அதுக்கு வேண்டிய பாதுகாப்பு இருக்கு. ஏதோ ஒரு பூச்சி இவனை கொட்டி விட்டது. அப்பாட்ட சொன்னா, அப்பா அப்பா தலை நோவுது, தலை நோவுது. சில வீடுகளில் அப்பா பொறுப்பில்லாத அப்பாவா இருப்பார். அந்த மாதிரி அப்பா பொறுப்பு இல்லாமல் இருந்தார்னா அவர் மேல ஒரு பேய் இருக்கு. அந்த பேயை விரட்ட சிஸ்டர் நீங்க விசுவாசத்துல உறுதியா இருந்து ஜெபம் பண்ணணும். உடனே என்ன பொறுப்பு இல்லாத அப்பா தெரியுமா? ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டார். தலை வலிக்குன்னு சொல்றானே, என்னன்னு கவனிக்கப்படாது. அவன் தலைமையில கை வச்சு தலை வலிக்கிற பிசாசே போ, விரட்டக்கூடாது. ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு இவன் அவங்க அம்மாட்ட கொண்டு விடு. பார்த்தீங்களா, இன்னைக்கு நிறைய அப்பா அம்மா இருக்காங்க. எல்லாத்தையும் யார் மேல தள்ளிடுறது? எல்லாத்தையும் யார் மேல தள்ளிடுறது? தாய்க்குலாம் மகளிர் மன்றம் தள்ளிட்டு ஐயா ஜாலியா இருப்பார். அம்மாட்ட கொண்டு விடு. பொறுப்பற்ற தகப்பன். தோதிரம். ஒரு வேலைக்காரன் கொண்டதான். முதலாளியம்மா இவர் தலைவலிக்குன்னு ஐயாவை தொந்தரவு பண்ணாரு. ஐயா உங்ககிட்ட அனுப்பிட்டார். அது ஐயா குணம் தெரிஞ்சதானே, உத்தரவாதம் இல்லாத பொறுப்பற்ற தகப்பன். வந்து அம்மா மடியில படுத்தா பாருங்க, உயிர் போயிடுச்சு. எவ்வளவு கஷ்டம். ஜெபம் பண்ணி தவம் பண்ணி ஆண்டவற்றை வாங்கின ஆண் பிள்ளை மடியில் வந்து படுத்தான், மறிச்சு போன. உடனே இந்த சிஸ்டர் வந்த வேலைக்காரன் சொன்னார், ஓடி போய் என் வீட்டுக்காரர் சொல்லு, ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரனையும் சேனை வச்சு அனுப்பு, நான் தீர்க்கதரிசியை போய் பார்க்கணும், எங்க பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணணும். அவர் உடனே தியாலஜி பேசுறார். இது அமாவாசையும் அல்லவே, இது ஓய்வு நாளும் அல்லவே, இன்னைக்கு எதுக்கு நீ பாஸ்டர் போய் பார்க்கணும்? அப்படின்னா இன்னைக்கு நிறைய புருஷன்மாரு உத்தரவாதமா இருக்கிறது இல்லை, ஆனா நிறைய சட்டம் பேசுவாங்க. சட்டம் பேசுற புருஷன், சட்டம் பேசுற தகப்பன். இந்த பொல்லாத பேயை விரட்ட நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க? விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஆம், சட்டம் பேசுகிறா. உடனே இவ ஒரு போட்டா பாருங்க, உடனே சில சிஸ்டர் பாருங்க, அது ஐயாவுக்கு பிடிக்கல. ஐயாவுக்கு பிடிக்கலன்னா செத்த பிள்ளை அடக்கம் தான் பண்ணணும். ஐயா இந்த வார நாள் கூட்டத்துக்கெல்லாம் போனா ஐயா என்ன ஐயா கொய்யா, ஆண்டவருக்கு பயப்படாத ஐயா. பேய விரட்டுற விசுவாசியே, இந்த புருஷனை பிடிச்சிருக்கிற பேய நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி விரட்டணும். தோத்திரம். இடி முழக்கமால சொல்லுங்க.
அவன் உத்தரவாதம் இல்லாத புருஷன், பொறுப்பற்ற புருஷன். ஆகவே ஒரு பதில் சொன்னான், அதெல்லாம் சரிதான், சொன்னதை செய்மையா. ஒரு வேலைக்காரன் அனுப்பு, ஒரு கழுதை அனுப்பு. அனுப்பி வச்சார். இவள் புறப்பட்டு தீர்க்கதரிசி நோக்கி ஓட்டமாய் ஓடுகிறாள். மரித்த பிள்ளைய தீர்க்கதரிசிக்கா கட்டியிருக்காள்ல மேல் வீடு, அங்க கொண்டு படுக்க வச்சுட்டு கதவை பூட்டிட்டு தீர்க்கதரிசி நோக்கி ஓடுகிறாள். தீர்க்கதரிசி எலிசா தூரத்தில் வரும்போதே அந்த சிஸ்டரை பார்த்துட்டாங்க. இடி முழக்கம் போல சொல்லுங்கள். உடனே அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூப்பிடுகிறார். அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஓடி போய், அதோ சூனமியால் வருகிறார், ஓடி போய் கேள், நீ சுகமா, உன் புருஷன் சுகமா, கர்த்தர் கொடுத்த தவப்புதல்வன் சுகமா. ஓடி வந்து அசிஸ்டன்ட் பாஸ்டர் கேட்கிறார், நீ சுகமா, உன் கணவன் சுகமா, கர்த்தர் கொடுத்த தவப்புதல்வன் சுகமா. என்ன சொன்னாரு? ஐயோ அசிஸ்டன்ட் பாஸ்டர், கேட்டியா விஷயம்? பாம்பு கடிச்சோ பள்ளி கடிச்சதோ தவப்புதல்வன் செத்து கட்டு, அப்படியா சொன்னா? விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறவங்க கண்டவங்ககிட்ட எல்லாம் பிரச்சனையை சொல்ல மாட்டாங்க. கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட பேசுறாரு. விசுவாசத்துல உறுதியா இருந்தா கண்டவங்ககிட்ட எல்லாம் உங்க பிரச்சனைய சொல்லுங்க. இவர் அசிஸ்டன்ட் பாஸ்டர், அவர்கிட்ட கூட அவர் சொல்லல பாருங்க. இவர் வந்து கேட்கிறார், நீ சுகமா, உன் கணவன் சுகமா, உன் தவப்புதல்வன் சுகமா, எல்லாம் சுகந்தான். இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள சிஸ்டரா இங்க இருக்கிற ஆண் பெண் அத்தனை பேர் இருக்கணும். இடி முழக்கம் சொல்லுங்க. சொல்லுங்கள். எல்லோரிடத்திலும் கண்டவர்களிடத்திலும் என் பிரச்சனையை சொல்ல மாட்டேன். பைபிளை தூக்கிட்டு உங்க தெருவழியா எவனும் போயிடக்கூடாது. ஹலோ, நீங்க ஊழியக்காரலா? ஆமா, வாங்க வாங்க வாங்க. என் வீட்டில் ஒரு தவப்புதல்வன் செத்துட்டான், உன் ஜெர்மன் ஏதாவது ரகசியம் இருந்தா சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கிற அம்புஜம் பில்லி சூனியை வைத்திருக்கிறாள். நான் 3 நாள் உபவாசம் எடுத்து ஜெபிக்க போகிறேன். செத்த பிள்ளை எழும்மா சொல்லுங்க. செத்த பிள்ளை எழும்மா. கண்டவங்களை கூப்பிட்டிய கண்டதை சொல்லி விட்டுருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க பாஸ்டருக்கு தான் எப்படி ஜெபம் தெரியும். என்ன ஜெபம்னா பிள்ளை உயிர் தெழும்னு அவருக்கு தான் தெரியும். ஆகவே பிசாசை எதிர்த்து நிற்க இந்த தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் நம்முடைய ஊழியக்காரர்களை தான் பற்றி கொள்ளணும். டி முழக்கம் போல சொல்லுங்க. அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூட தம் மனதை அவ திறக்கல, தம் பிரச்சனை சொல்ல, எல்லாம் சுகந்தான். அவள் நேர போறா எலிசா தீர்க்கதரிசிட்ட. போய் எலிசா தீர்க்கதரிசியின் முழங்காலுக்கிட காலை பிடித்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறாள். அப்ப கூட அவ வாய் திறக்கல. தீர்க்கதரிசிக்கு வெளிப்பாடு வருகிறது. கேயாசி விலக்கி விட வந்தார். கேயாசி விலக்காதே, அவருடைய குழந்தை மரித்து விட்டது. கர்த்தருக்கு அதை மறைத்து விட்டார். இப்போ ஒரு காரியம் செய். இந்த கோலை எடுத்துட்டு போய் பிள்ளை மூக்கல கொண்டி வை, அவன் தும்மி எழுவான். அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் கோலை வாங்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடுறார். எதுக்கு? நான் பெரிய பாஸ்டர் விட என்கிட்ட வரம் இருக்குன்னு காட்டேன். ஆனா இவ்வளோ நான் உம்மை விடுகிறது. இதாங்க விசுவாசத்தில் உறுதி. இதாங்க விசுவாசத்தில் உறுதி. விசுவாசத்தில் உறுதியா இருந்து பிசாசுக்கு ஏன் அந்த பிள்ளை எப்படி மரித்தது? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு ஜெபத்திலே கிடைத்த ஆசீர்வாதமான பிள்ளையை கொன்று விட்டது. இந்த பிசாசை துரத்த நான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து என் தேவனுடைய மனுஷன் வருவர அவருடைய காலை விடுவதல்ல. எழுந்தார் தீர்க்கதரிசி. நேர அந்த வீட்டுக்கு போனார். இவர் என்ன செய்தார் தெரியுமா? பிள்ளை இருக்கும் அறையிலே போ, பிள்ளையின் மேல் படுத்து, தன் முகம் பிள்ளையின் மேல் பட, தன் உள்ளங்கை பிள்ளையின் உள்ளங்கையில் பட, தன் பாதங்கள் பிள்ளையின் கால்களிலே பட, குப்புறப்படுத்து ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணினார். ஒரு முறை ஜெபித்தார், ஒண்ணு நடக்கல. 2ஆம் முறை ஜெபித்தார். 7 முறை தும்மி பிள்ளை எழுந்தார். பிசாசு ஓடி போனார். பிசாசு விலகி போனான். மரணத்துக்கு அதிபதியாய பிசாசு விலகி விட்டான். மரணத்தை ஜெயித்து விட்டாள் இந்த சூனேமியாள். சாத்தான் ஓடி போனான். அதனாலதான் போட்டிருக்கு, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு. இந்த ஆராதனையில இந்த சிஸ்டரை போல மன உறுதியாய் கர்த்தரையும் பற்றி கொள்ளுங்க. கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொள்ளுங்க.
உங்களுக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்கும். மரித்த பிள்ளை கூட உயிரோட எழும்பும். இருக்கிற பிள்ளையும் உயிரோட ஆசீர்வதிக்கப்படும். இடி முழக்கமல்ல சொல்லுங்க, சத்தமல்ல சொல்லுங்க. முதல் சத்தியம் என்ன? விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி. இரண்டாவதாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். சொல்லுங்கள், நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டிய, மன உறுதியாய் தரித்திருக்க வேண்டிய இரண்டாவது சத்தியம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உறுதியாய் தரித்திருங்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஜெப வாஞ்சை நமக்குள்ள இருக்கிறது, அதுவும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருடைய சத்திய உபதேசம் வருகிறது. எப்படி ஜெபம் பண்ணுங்க? எப்படி ஜெபம் பண்ணுங்க? எப்படி ஜெபம் பண்ணுங்க? சொல்லுங்க. சில உதாரணங்களை நான் பைபிள்ல இருந்து காட்டி தருகிறேன். லூக்கா 6:12 நம் ஆண்டவராகிய இயேசு ஒரு இரவெல்லாம் ஜெபத்திலே தரித்திருந்தார். அதாவது 12 மணி நேரம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சாயங்காலம் ஆனபோது அவர் மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணாரு. மத்தேயு 14:25 இரவின் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் அவர் நடந்து வந்தார். அப்படின்னா 9 மணி நேரம் நம்முடைய ஆண்டவர் மலையின் மேலே ஜெபித்தார். யோவான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இரவு வந்தது, இயேசு கிறிஸ்து யோவான் 8:1 ஒலிவ மலைக்கு ஏறி போனார். விடியற் காலமான போது மலை விட்டு இறங்கி வந்து தேவாலயத்திலே உபதேசம் பண்ணினார். அப்ப மீண்டும் நம்முடைய ஆண்டவர் பல நாள் பல முறை இரவெல்லாம் ஜெபித்தார். இந்த சத்தியங்கள் நமக்கு எதை சொல்லுகிறது? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஏன்? சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதம் தாரும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே. இந்த ஜெபத்தை எந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சாரா, சார் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாரான்னு தெரியல. ஒரு ஜெபம் பண்றது, ஜெபம் போகாது. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெபம் என்ன செய்யாது, ஒரு அரை நிமிஷம் சோஸ்திரம் 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 ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே, கத்தாவே இறங்கும் ஆண்டவரே, பிள்ளையை தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஏசப்பா இறங்கப்பா, இறங்கப்பா. இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாரும் நல்ல பிதாவே. இந்த சுருக்கமான ஜெபத்தில் எத்தனை தடவை முதுக சொரிய, எத்தனை முறை தலைய சொரிய, எத்தனை முறை காத குடைய, ஜெபம் ஓடாது சிலருக்கு. ஆகவே ஒரு முடிவுரைக்கு வருவாங்க. என்ன ஜெபம்? சுருக்கமான ஜெபத்துக்கு. மற்றதெல்லாம் பெருக்கமா வேணும், ஜெபம் மட்டும் என்னது? சுருக்கம். இன்னைக்கு மறந்துடுவோம். ஜெபம் எப்படியா? ஜெபம் எப்படியா? நம்முடைய ஆண்டவரை போல 12 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 9 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஒரு இரவெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நல்லவர், எல்லாம் கொஞ்சம் விளங்க. அப்படின்னா அவர் என்ன கடினமானவரா? அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணா தான் பதில் தருவாரா? ஏன் எல்லாம் கவனிங்க, ஒரு சின்ன உண்மையான நல்ல பதில். நம்முடைய ஆண்டவர் உதவி தேடி வருகிறவர்களை அல்ல, உறவை தேடி வருகிறவர்களை தேடுகிறார். இடி முழக்கமல்ல சொல்லுங்க, சொல்லுங்க. உதவி தேடி வருகிறவர்களை அல்ல, எதை தேடி வருகிறவர்கள்? உறவை தேடி வருகிறவர். இளையகுமாரன் அப்பாட்ட கொஞ்ச நாள் என்ன செய்ய தெரியுமா? கிவ் மீ ஃபாதர், கிவ் மீ ஃபாதர், கிவ் மீ ஃபாதர். அப்படின்னா ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்க எனக்கு தாரும். நிறைய பேர் ஜெபம் அப்படிதான், தாரும் தாரும் தாரும். மனம் திரும்பின ஏற்பாடு அவன் என்ன சொல்ல தெரியுமா? அக்செப்ட் மீ ஃபாதர், ஏற்றுக்கொள்ளும் அப்பாவே. அப்பாவே என்ன செய்யுங்க? முதல்ல கிவ் மீ. இப்ப என்னதுங்க? ஏற்றுக்கொள்ளும் என்ன? இனி நான் உங்களோட பணம் கேட்க வரல, ஆஸ்தி கேட்க வரல, ஐஸ்வர்யம் கேட்க வரல, இரவு பகலா உம்மோடு இருக்கிற பாக்கியம் தாரும். இடி முழக்கமல்ல சொல்லுங்க. ஜெபம் அதாங்க. ஏங்க 12 மணி நேரம் காத்திருக்கணும்? ஏன் 9 மணி நேரம் காத்திருக்கணும்? ஆண்டவர் எதை நம்மிடத்தில் தேடுகிறா? சொல்லுங்களேன். உறவு தேடுகிறா. அப்பா பிள்ளையை போல உறவாடுங்கள், நண்பன் நண்பனை போல உறவாடுங்கள், மணவாட்டி மணவாளனை போல ஆண்டவரோடு உறவாடுங்கள்.
சகோதரன் சகோதரனை போல உறவாடுங்கள். அந்த உறவு மணி நேரம் கூடிக்கிட்டே போனா ஆண்டவருக்கு சந்தோஷம். எடி முழக்கம் போல அல்லேலே சொல்லுவோம். இன்னைக்கு மனம் திருவோம். ஏன் ஜெபத்தில் உறுதியா தரித்திருக்கணும்? எதை ஆண்டவர் தேடுகிறார்? உறவை தேடுகிறார். ஆமா, ஏதேன் தோட்ட உறவு இழந்து போய் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24 உறவை விட்டு மனுஷன் துரத்தப்பட்டான். மீண்டும் ஜெபத்தின் மூலம் என்னோடு உறவாடு மகனே அப்படின்னு கர்த்தர் அழைக்கிறார். அப்ப ஜெபிக்கிற நேரம் தான் இயேசுவோடு உறவாடுகிற நேரம். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். பாடுங்கள். ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் நாம் எந்தன் உள் தங்க வேண்டும். எந்த நாள் எந்தன் நாம். நீண்ட நேரம் ஜெபிப்பது எதற்காக சொல்லுங்க? அப்பாவோடு உறவாட. அதுக்கு தான் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திறேன். நான் இப்பொழுது போன மாதம் கனடா போயிருந்த போது டொரண்டோவிலே ஸ்கார்பரோ என்ற இடத்துல நான் 10 நாட்கள் இருந்தேன். இரவு மட்டும் தாங்க டின்னர், அதாவது நல்ல விருந்து. நான் பாஸ்டர் மனைவி, பாஸ்டரோட 2 பிள்ளைகள், இன்னும் 1-2 மூப்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 15 டிக்கெட்டுங்க. எவ்வளவு ரூபா வரும் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஒரு $500 இருக்கலாம். ஒரே பிரதர் எல்லா நாளும் ஓடி போய் பில்லை கொடுத்துட்டு வந்துடுவார். சாப்பிட்டு இருக்கும் போது எந்திரிப்பார். சரி ஏதோ பாத்ரூம் போறார் போல நினைச்சா பில்லெல்லாம் செட்டில் பண்ணிட்டு வந்துடுவார். நம்ம ஊர்ல மாதிரி ஆத்திரம் தோத்திரம் ஆமையெல்லாம் கிடையாது. உட்காந்தா 2 மணி நேரம் ஆகும் சாப்பிட்டு முடிக்க. மெதுவா பேசி சாப்பிட்டு பாஸ்டர் கேட்பார், ஓ பில்ல கொண்டாயா, பில்ல கொண்டாயா. சார் பில்லு அப்பாதே செட்டில் ஆயிட்டு. அப்படியா? யார் செட்டில் ஆக்குனது? உடனே அவர் வந்து சொல்வார், இவர் தான் கொடுத்தார். யார் அவர்? ஜார்ஜ் பிரதர். தென்காசிலிருந்து திருநெல்வேலி நோக்கி போகும்போது ஆலங்குளம்னு ஒரு ஊர். அந்த ஊரை சேர்ந்த அந்த பிரதர் பேர் ஜார்ஜ். நல்லா வளர்த்தியா அழகா இருப்பார், வடிவா இருப்பார். நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள் 2. டெய்லி அவர் தான் பில் கொடுப்பார். பாஸ்டர் சொல்லுவார், பிரதர் இன்னைக்காவது நான் கொடுக்கணும். இல்ல பாஸ்டர், என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து எனக்கு செய்த உபகாரங்களை நினைக்கும் போது நான் தினந்தோறும் உங்களுக்கும் வர்ற ஊழியருக்கும் அத்தனை பேருக்கு பில் கொடுப்பேன். அப்படி என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் அவரை கேட்டேன், எப்படி பிரதர் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? என்ன சொன்னாரே, நான் பிறந்ததிலிருந்து பாஸ்டர் என் கால்கள் மான்களுடைய கால்கள். 100 மீட்டர் ஓட்டையமா நான் தான் ஃபர்ஸ்ட், 200 மீட்டர் நான் தான் ஃபர்ஸ்ட், 400 மீட்டர் நான் தான் ஃபர்ஸ்ட், 800 மீட்டர் நான் தான் ஃபர்ஸ்ட், 1500, 5000, ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட், டென்னிஸ், கொக்கோ, என்ன விளையாட்டு நான் தான் ஸ்கூல் சாம்பியன். ஹைஸ்கூல் வரும்போது எங்க ஸ்கூலை தாண்டி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல நான் ஓட ஆரம்பிச்சேன். என் கால்கள் அவ்வளவு ஸ்பீடு. 12th வரும்போது என்னை போலவே ஓடி பரிசு வாங்குற யாரோ எனக்கு விரோதமா சூனியம் பண்ணிட்டாங்க. 12th அப்பதான் ஸ்கூல் தொடங்கியிருக்கு. திடீர்னு காய்ச்சல் வந்தது. படுத்த படுக்கையானேன். எழும்பவே முடியாது. நல்ல வாலிபன், 18 வயது வாலிபன். அப்படியே 12th அப்பதான் தொடங்கியிருக்கு. படுத்த படுக்க. ஆனா எங்க அம்மா நல்ல விசுவாசி. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க, மகன் தாயை பத்தி சொல்ற சாட்சி பாருங்க. எங்க அம்மா நல்ல விசுவாசி. என் பக்கத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திர ஜெபம் பண்ணுவாங்க, ஆவியில நம்பி ஜெபம் பண்ணுவாங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவாங்க, இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, பகலெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. ஒரே ஜெபம், ஆண்டவரே நீங்க கொடுத்த மகன் அவன் சுகமடைய வேண்டும், மீண்டும் எழும்ப வேண்டும், மீண்டும் ஓட வேண்டும், உயர்கல்வி படிக்க வேண்டும், அவன் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். உமக்கு சாட்சியாய் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்து அநேக ஊழியங்களை தாங்குகிறவனாய் ஆசீர்வதிக்க வேண்டும். 6 மாதம் எங்க அம்மா என் படுக்கையில ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பாருங்க, கைகால் அசைவற்று கிடந்த நான் கொஞ்சம் கொஞ்சமாய் கைகளை அசைக்க ஆரம்பித்தேன். எழும்பு உட்கார ஆரம்பித்தேன், நடக்க ஆரம்பித்தேன், கொஞ்சம் ஓட ஆரம்பித்தேன். இவ்விதமாய் 12th முழுதும் நான் படிக்கல. 1 வருஷம் போயிட்டு, ஆனா 12th முடிகிற வேளையில
நான் மீண்டும் நன்றாக ஓட ஆரம்பித்தேன். மறு வருஷம் மீண்டும் 12th சேர்ந்தேன். முந்தி எதிலெல்லாம் சாம்பியன் ஆனோ அத்தனையிலும் மீண்டும் சாம்பியன் ஆனேன். 12th நல்ல மார்க் எடுத்தேன். காருண்யாவில் போய் என்ஜினியரிங் சேர்ந்தேன். தோதிரம் காருண்யா இன்ஜினியரிங், அங்கேயும் அப்படித்தான். படிப்பில் நான் தான் ஃபர்ஸ்ட், விளையாட்டில் நான் தான் ஃபர்ஸ்ட், ஊழியத்தில் நான் தான் ஃபர்ஸ்ட். அதற்கு காரணம் எங்க அம்மா எனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கை எழுத்துட்டால இல்லை சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணுங்க? இன்னைக்கு அநேக சகோதரிகள் நடக்கிற காரியங்களை கண்ட உடனே சோர்ந்து போறோம், அல்லது பிள்ளைகிட்ட ஏதாவது வித்தியாசம் கண்ட உடனே மனமடி அடைகிறோம். இல்லை, மற்ற எவருக்கும் இல்லாத பெரிய பிரச்சனை வருதா, நீங்க பெருசா ஜெபம் பண்ண போறீங்க, பெருசா ஜெயம் எடுக்க போறீங்க, உங்க பிள்ளையும் பெருசா உயர போறான்னு அர்த்தம். ஜெபத்தில் எப்படி தரித்திருங்க? உறுதியாய் தரித்திருங்க. தோத்திரம் உண்டாகும். காருண்யா ஃபைனல் இயர் வரும்போது கேம்பஸ் இன்டர்வியூ நடந்தது, அதிலும் செலக்ட் ஆனேன். இப்பொழுது நான் கனடாவில் ஸ்கார்பரோ இடத்துல டொரண்டோ மாவட்டத்தில் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார். பாஸ்டருக்கு ரைட் ஹேண்டாக இருக்கிறார். ஊழியத்தில் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறார். திறந்தோர் நைட்டு கூட்டம் முடிஞ்சா பாஸ்டர் என்ன ஏதாவது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் கூட்டு போவார். இந்த பிரதருடைய குடும்பத்தையும் கூட்டிட்டு வருவார். அது என்ன ரகசியம் பெரிதான் தெரிஞ்சு. ஜாட் முடிச்சா பாஸ்டர் மணி பைசா எடுப்பார். அதுக்கு முந்தி ஒரு போய் பணத்தை கட்டிட்டு வந்திருப்பார். கைகளை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன ஜார்ஜ் பிரதர், இன்னைக்காவது நான் கொடுக்கலான்னு பார்த்தேன். இல்ல பாஸ்டர், ஏசு என்னை எழுந்து நடக்க வைத்தார், எழுந்து ஓட வைத்தார், நல்ல உத்தியோகம் தந்தார், ஆசீர்வாதமான மனைவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா கைகளை தட்டி அல்லேலூயா சொல்ல மகளாம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்தில் எப்படி தரித்திருங்க? எப்படி தரித்திருங்க? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். ஒன்று, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். இரண்டாவது, ஜெபத்தில் உறுதியாயிருங்கள். மூன்றாவதாக, தீர்மானத்தில் உறுதியாயிருங்கள். ரூத்தின் சரித்திரம் 1:18. அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. இந்த வசனத்துக்காய் கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ரூத் 1:18 எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட உண்டோ எடுத்த தீர்மானத்திலே உறுதி. விசுவாசிகள் எல்லாம் கவனிங்க. இன்னைக்கு விசுவாசிகள் தீர்மானம் எடுக்கிறாங்க, ஆனா அந்த தீர்மானத்தில் உறுதியாயிருக்கிறது இல்லை. இந்த ஒருத்தி பேர் ஓர்பாள். ஓர்பாள்னா இங்க கவனிங்க, பெண்மான் கழுத்து அப்படின்னு அர்த்தம். ஓர்பாள் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்ங்க? ஆண்மானுக்கு கழுத்து இப்படி நேரம் மட்டும் தான் பார்க்குமா, டக்குனு தூக்கும், இப்படி பார்க்கும். பெண்மான் கழுத்து மட்டும் அப்படியே 90 டிகிரில திரும்ப முடியுமா? எதுக்கு மட்டும்? பெண்மானுக்கு மட்டும் இந்த கழுத்து இப்படி இருக்கிற கழுத்து அப்படியே ரிவர்ஸ்ல திரும்பும். ஓர்பாள் கழுத்து முன்னையும் பார்க்கும், அப்படியே யூ டர்னா எங்கேயும் பார்க்கும். இப்ப நீங்க திரும்பி பாருங்க, 45 டிகிரி தான் திரும்ப முடியும், 90 டிகிரி திரும்ப முடியாது. திரும்பினா உடலே திரும்பும், ஆனாலும் முழுசும் திரும்ப முடியாது. பெண்மானுக்கு மட்டும் அந்த கழுத்து அப்படியே ரிவர்ஸ்ல 90 டிகிரி பின்னாடி திரும்புமா. இந்த பார்வை ஒருவேளை உங்களுக்கு உண்டா? ரூத் என்றால் அழகானவள் அர்த்தம். சரீரத்தில் மட்டுமல்ல, இதயத்திலும் அழகு. அவள் மனம் எப்படிப்பட்ட மனம்? தன் மாமியோடு சேர்ந்து பெத்லேமுக்கு வர எப்படி இருக்காளாம்? மன உறுதி. எடுத்த தீர்மானத்தில் உறுதி. என்ன தீர்மானம் எடுத்தாள்? மாமி, உம்மை விட்டு போவதை குறித்து இனி நீ பேசவே கூடாது. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேசம் என்னுடைய தேசம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீர் தங்கும் இடத்தில் நான் தங்குவேன், நீர் மரிக்கும் இடத்தில் நானும் மரிப்பேன், நீர் அடக்கம் பண்ணப்படும் இடத்தில் நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். உம்மை விட்டு போவதை குறித்து இனி ஒரு நாளும் பேசவே கூடாது. இப்படி இவள் சொன்ன அந்த மன உறுதியை பார்த்த
நகோமி சொன்னா. அவள் மன உறுதியை கண்டு அதுக்கப்புறம் இந்த பரிசுத்த ஆவியானவர், வெரி குட், இப்படி விசுவாசியத்தாமா நான் தேடுறேன். அரகுற இருதயத்தோட கழுத்த அந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் திருப்புற ஆளா இருந்தா ஓடிப்போ உன்னுடைய தேசத்துக்கு. ஓர்பாள் அவ பேரு ரூத்துலேயே புத்தகத்திலே 2 இடத்துல தான் வருது. ஆனா ரூத் புத்தகத்துல இந்த ரூத்தின் பேரு 12 முறை வருது. மத்தை 1ஆம் அதிகாரத்தில் 1 முறை மீண்டும் வருது. மத்தை 1ஆம் அதிகாரத்தில் வருகிற அந்த பேர் எதுக்கு தெரியுமா? இந்த ரூத்து இயேசு கிறிஸ்துவுடைய பாட்டி. கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பொழுது அவள் ராஜரிக ஆசாரிய கூட்டம், இயேசு கிறிஸ்துவின் வம்சம், இயேசு கிறிஸ்துவின் பாட்டி. போவாஸ் பெரிய கோடிகளுக்கு அதிபதி. ஆகவே அநேகம் சுவாசிகளுக்கு இந்த 1 கொரிந்தியர் 5:6 சொல்லுதுல, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசம் உள்ளவங்க ஆவி மண்டலத்திலே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காணக்கூடிய கண்களை உடையவர்கள். இங்க இருக்கிற எத்தனை பேர் விசுவாசம் உள்ளவர்கள்? இடி முழக்கம் அல்ல சத்தமாலே சொல்லுங்க. அப்ப ஆவிக்குரிய மண்டலத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறவைகளை காணுகிற கண்கள் உள்ளவங்க மோவாப் தேசத்துக்கு திரும்பி போக மாட்டாங்க. ரூத் மாதிரி பரிசுத்த ஆவியானவரை உறுதியாய் பற்றி கொள்வாங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். 1, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், மரித்தவன் உயிரோடு எழும்புவான், சாத்தானை ஜெயிக்கலாம். 2வது, ஜெபத்தில் உறுதியாயிருங்கள், தோத்திரம் உண்டாட்டும். அசாதாரணமான அற்புதங்களும் அடையாளங்களும் ஆவியின் வரங்களும் உங்களை நிரப்பி அற்புதங்களால் அடையாளங்களால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3வதாக, எடுத்த தீர்மானத்தில் உறுதியாயிருங்க. ராஜாக்களோடு ராஜாத்திகளோடு உங்களை இணைத்து பெத்லெஹேமின் ஆசீர்வாதத்தினால் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கடைசியாக அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருங்க. இப்போ நான் செய்தியை நிறைவு செய்ய போகிறேன். ஏசாயா 26:1 நீங்க படிச்சுட்டு வாங்க. பலனான நகரம் நமக்கு உண்டு. அது எந்த நகரம்? புதிய எருசலேம். ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். அதான் புதிய எருசலேம். சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காய் வாசல்களை 12 வாசல்களை புதிய எருசலேமிலே திறந்து வைத்திருக்கிறார். யார் அங்கே பிரவேசிப்பார்? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட அப்போஸ்தல உபதேசத்தை உண்மையாய் கை கொள்றவங்க மணவாட்டியாக புதிய எருசலேமிலே பூரிப்போடு நுழைய போகிறார். அதுதான் கர்த்தர் நமக்கு கடைசியாய் வைத்திருக்கிற மகா பெரிய பாக்கியம். மணவாட்டியாய் புதிய எருசலேமின் 12 வாசல் வழியாய் உள்ளே சேர்த்துக் கொள்ளப் போகிறார். இயேசு வருகிறார். முழங்கால் போடுவோம்.